சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. அதில் விஜய்க்கு ஒரு மாசு இருக்கிறது அப்படிங்கிறது அது வாக்குகளாக மாறுமா? புதுசாக ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். திமுக எதிர்ப்பு கடைசியில் கான்ஃபிடண்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். புரிஞ்சுக்கலன்னா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்ஃபிடண்டா இருங்க சார். இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக பற்றி ஒரு சுத்தமாகவே பேசுகிறா, இன்னும் தெரியாதவே பண்ணது. அதிமுகவோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது விஜய் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் கணிசமான அளவுக்கு தாவேக்காக போகிறதுக்கான வாய்ப்பு எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியாத ஒருத்தவராக இருக்காங்க. அவரை நீங்கள் கோழைன்னு சொல்லாமல் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இன்னொன்று வந்து விஜய் வந்து விட்டதுனாலே ஒரு துணிச்சல்னா அந்த 500 கோடி ரூபாய் தந்த சினிமாவுக்கு விஜய் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? அந்த சினிமாவில் ஏதாவது மாற்றங்களை அவர் உருவாக்கி இருக்கிறாரா? நாட்டில் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இவ்வளோ லேகோட ஏன் அரசியல் செய்கிறார் விஜய்? கண்டிப்பாக விஜய்கிட்ட தான் நீங்கள் விஜய் போன்ற ஒரு கோழையான ஒரு துணிச்சலற்ற ஒரு தலைவரை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் நகர்வு, அவருடைய சமீபத்திய பேச்சு, ஈரோட்டு பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு. ஒரு பெஸ்ட் ஸ்பீச் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஃபார்வர்டாக நோக்கி அவரோட அரசியல் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அதே மாதிரி வந்து அவர் விஜய் ரொம்ப வேகமாகவே அதிமுக இடத்தை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இடத்தை நோக்கி நகர்றாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜயோடைய சமீபத்திய அரசியல் நகர்வுலையும் ஒரு ஃபார்வர்டாக வரக்கூடிய அவருடைய பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அது பெஸ்ட்டு ஸ்பீச்சாக தோணலாம். யார் அதை பெஸ்ட்டு ஸ்பீச்சுன்னு சொன்னாங்கன்னு தெரில. ஒரு டெம்ப்ளேட்டாக தான் அவர் தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்கார். ஒரு ஊருக்கு போகிறாருன்னா அந்த ஊரில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது, அந்த ஊர் எதுக்கு புகழ்பெற்றது அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் அந்த ஊருடைய பிரச்சனைகள் அப்படின்னு பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் முழுக்க திமுக எதிர்ப்பு, கடைசியில் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டை தான் எல்லா கூட்டங்களிலுமே பேசியிருக்காரு. இந்த கூட்டத்துலையுமே அதுதான் பேசியிருக்காரு அப்படின்னு தான் தோணுகிறது. இன்னொன்று இப்போ சில இடங்களில் வந்து அவர் பேச முடியாமல் கொஞ்சம் நின்னதும் அதிகம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இதில் புதுசாக ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல, டெம்ப்ளேட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்னென்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா, ஜெயலலிதாவையும் நாங்கள் வந்து ஒரு இன்க்ளூசிவாக எடுத்துக்கிறோம். கொள்கை தலைவர்கள் ஏற்கனவே ஒரு 5 பேரை வச்சுருக்காங்க. அதை தாண்டி வந்து செங்கோட்டையனுக்கு முன்னாடியே அண்ணா, எம்ஜிஆர் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆரையும் ஏற்றுக்கிட்டோம். அப்போ நாங்கள் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் எங்களுடைய ஒரே அரசியல் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டாவாக இருந்தது. அவர் வெளிப்படையாக சொன்ன ஒரு பிரகடனமாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா தீய சக்திங்கிற ஜெயலலிதாவுடைய வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறாரு. அப்புறம் அதிமுகவோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது விஜய் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லா திமுக கூட்டணியில் இல்லாத எல்லா கட்சிகளுமே அந்த முயற்சியை முன்னெடுக்கிறாங்க. அண்ணாமலை இருந்த வரைக்கும் பாஜக தான் முன்னெடுத்தாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி நீண்ட காலமாக தான் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜயுமே அதை முன்னெடுக்கிறார். ஏன்னா வந்து எம்ஜிஆர் கலைஞர், ஜெயலலிதா 2 பேருமே இறந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. அப்போ தான் ரஜினி அரசியலுக்கு வர்ற மாதிரி சில தோற்றங்கள் இருந்தது. அப்புறம் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார்னு. ஆனால் திமுக வந்து ஸ்டாலினுடைய தலைமையில் ஒரு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அங்கே வந்து தலைமைக்கான ஒரு வெற்றிடம் இல்லைங்கிறது, அதிமுக இன்னுமே தலைமைக்கான ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிற சூழலில் அதிமுகவுடைய வாக்குகளை யார் கவர்வது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கிறது. அதுதான் விஜயனுடைய பேச்சிலுமே வந்து வெளிப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ விஜயுடைய இந்த அரசியல் நகர்வு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு மட்டும் தான் சிக்கல், திமுக எந்த சிக்கலும் இல்லை, திமுக விஷயங்கள் கிளியராக இருக்குது அப்படின்னு அப்படி பார்க்கலாமா, இல்லை திமுக சிக்கல் இருக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்கா? இல்லை, இப்போ விஜய் தொடர்ச்சியாக பேசுவது அவர் வந்து தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ வந்து கொள்கை எதிரி, பொதுவாக வந்து கொள்கை இல்லாத அரசியல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆனால் கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்கிறாரு. பட் அரசியல் எதிரி திமுக, ஏன் அரசியல் எதிரி திமுக மட்டும் சொல்கிறீங்கிறப்ப
திமுக தான் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறது, 5 வருடம் அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, அப்போ அவங்கள தான் எதிர்த்து பேசுகிறாங்க. கரெக்ட், லாஜிக்கலாக கரெக்டு. ஆனால் பாண்டிச்சேரியில் போனால் 20 வருஷத்துக்கு முன்னால் ஆட்சியில் இருந்த திமுகவை தான் அங்கே விமர்சிக்கிறார், அங்கே இருந்த என்ஆர் காங்கிரஸ் அவர் விமர்சிக்கல. இது ஒன்று. சரி, இப்போ வந்து நீங்கள் திமுக இப்போ ஆட்சியில் இருக்கிறனால அதை வந்து எதிர்க்கிறீங்க, அதுதான் அரசியல் எதுனா, அப்போ ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசை விமர்சிக்கிறான்னு எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா, அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் காலத்திலேருந்தே திமுகங்கிறது மிக மோசமான ஒரு கட்சியாகத்தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விஜய், ஆதவர்ஜுனாலேருந்து எல்லாருமே தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறாங்க. அதனுடைய உச்சகட்டமாக தான் ஜெயலலிதா சொன்ன விஷயத்தை ஒரு தீய சக்தி அப்படிங்கிறத வழிமொழிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ என்னென்னா, தொடர்ச்சியாக வந்து திமுகவை எதிர்ப்பது அப்படிங்கிறத மிக முக்கியமான நோக்கம். இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா பாஜக பற்றி அவர் சுத்தமாகவே பேசுகிறார். இன்னும் பெரியாருடைய மண், அது பெரியாருடைய மண்ணில் போய் வந்து பாஜக எதிர்ப்புங்கிறத பேசுகிறார். ஒரு பக்கம் திருப்பரங்குன்ற இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு பர்னிங் இஷ்யூவாக இருக்குது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பேரை வந்து மாற்றுறாங்க, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை, உயர்கல்விக்கான ஆணையத்தை அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து பாஜகவுக்கு எதிராக பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் விஜய் வந்து அதை பற்றி பேசாமல் முழுக்க திமுக எதிர்ப்பு அப்படின்னு வைக்கிறப்ப, திமுக எதிர்ப்புன்னு வைக்கிறப்ப திமுகவுடைய ஓட் பேங்க் என்ன பாதிக்க போகுது? ஏற்கனவே திமுக மீது அபிமானம் கொண்டவர்கள் கண்டிப்பாக வந்து திமுக எதிர்ப்புனால அவங்க வந்து வெறுப்படையத்தான் செய்வாங்க, அவங்க வந்து ஒரு கோவப்படக்கூடிய ஒரு சூழலை தான் போவாங்கிறப்ப திமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய ஓட் பேங்க் கண்டிப்பாக விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது குறைவு. திமுக ஓட் பேங்கை தாண்டி வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னா நம்ம தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். அதனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும், அதிமுக தொடக்க காலகட்டத்தில் இருந்தே, எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்தே அதுக்கு பெரிய அளவில் கருத்தியல் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு, குறிப்பாக சொன்னால் கலைஞர் எதிர்ப்பு, அதுக்கப்புறமேல் வந்து ஒரு கவர்ச்சி மிக்க ஒரு நட்சத்திரம், அதுதான் எம்ஜிஆர், முதல்ல ஜெயலலிதா. இப்போ அந்த இடத்துல வந்து அப்படி கவர்ச்சி மிக்க நட்சத்திரம் யாருமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை, தொடர்ச்சியாக அவர் தோல்விகளை சந்திச்சு வராங்கிறப்ப விஜய் அந்த இடத்துல மேட்ச் ஆவார். அவர் வந்து ஒரு சினிமா நட்சத்திரம், எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறப்ப திமுக எதிர்ப்பை தொடர்ச்சியாக அவர் பேசுகிறாங்கிறப்ப அந்த வாக்குகள் கணிசமான அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளும் கணிசமான அளவுக்கு தாவேகாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஓகே, அதிமுக போகும்போது, நாம் தமிழருக்கு போகும்போது, ஆனால் திமுக போகாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் திமுகவினுடைய குறிப்பாக அந்த ஆன்டி இன்கம்பன்சி விஷயமா இருக்கட்டும், அல்லது வந்து இப்போ திமுக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படிங்கிறது அவர் எங்கே சுற்றுப்பயணம் போனாலுமே இந்த இடத்துல என்ன வாக்குறுதி நம்பர் சொல்லி இந்த வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி உங்களோட கடமையில் நீங்கள் செய்ய தவறி இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அப்போ அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்களே, அப்போ அவங்க விஜய் நோக்கி நகர வாய்ப்பு இருக்குங்களா, அப்படி பார்க்கலாமா? அது இப்போ ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது எல்லா ஆட்சிகளையுமே இருக்கத்தான் செய்யுது. எந்த கட்சி ஆட்சி செய்தாலுமே 100% தாங்கள் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியாது. அதை தாண்டி 100% எல்லா மக்களையும் அவங்களால திருப்திப்படுத்தவும் முடியாது. அதை தாண்டி திமுக அரசின் மீது விமர்சனங்கள் இருக்கிறதா, தவறுகள் இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும். இதைத்தான் அதிமுகவும் களத்தில் முன்வைக்க போகுது, பாஜகவும் முன்வைக்க போகுது, நாம் தமிழர் கட்சியும் முன்வைக்க போகுது, அதோடு சேர்த்து தான் விஜயும் முன்வைக்க போகிறார். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் லோக்கல் இஷ்யூஸ் எடுத்து பேசுகிறப்ப கூட சில இடங்களில் வந்து அவர் சில தவறான தகவல்கள் கூட கொடுக்குறார். குறிப்பாக பார்த்தோம்னா திருவாரூரில் பேசுகிறப்ப அங்கே வந்து பல்கலைக்கழகம் பிரச்சனை அப்படிங்கிறார். ஆனால் அந்த திருவாரூர் இருக்கிறது மத்திய பல்கலைக்கழகம், அது வந்து மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய ஒன்று. அதே மாதிரி வந்து நெல் மூட்டைகளுக்கு வந்து லோடுமேன் பிரச்சனைகள்லாம் அவர் மிகப்பெரிய பிரச்சனையாக பேசுகிறார். ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வந்து அவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய தாவேக்கா கூட்டத்தில் இருக்கிற ஆட்களை விஜய் ஒரு பஞ்சு டைலாக் பேசினா ரசிக்கிறாங்களே தவிர, அதை தாண்டி இந்த பேப்பர் எடுத்துகிட்டு அவர் வந்து இந்த உள்ளூர் பிரச்சனைகள்லாம் பட்டியலிடப்ப அவங்களுக்கு பெரிய சுவாரஸ்யம் இல்லாத மாதிரியான ஒரு துணி தான் வந்துடுது. இன்னொன்று அது வந்து இப்போ மட்டும்தான் இருக்கக்கூடிய பிரச்சனை, அது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனையா? இன்னொன்று அந்த பிரச்சனைக்கு வந்து இப்போ ஆளக்கூடிய அரசு மட்டும்தான் காரணமா? இப்போ பாண்டிச்சேரியில் எடுத்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 16 முறை வந்து தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு விஜய் சொல்லுகிறார். அப்போ 16 முறை தீர்மானம் போட்டு அது வந்து தட்டி கழிக்கப்பட்டிருக்குன்னா மத்தியில் யார் இருந்தாங்க, காங்கிரஸ் இருந்தாங்க, பாஜக இருந்தாங்கன்னா நீங்கள் அப்போ அதை விமர்சிக்கணும். ஆனால் நீங்கள் 2 கட்சிகளையும் விமர்சிக்காமல் சம்பந்தமே இல்லாமல் 20 வருஷத்துக்கு முன்னால் ஆட்சியில் இருந்த திமுக விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அது எந்த அளவுக்கு மக்களும் எடுபடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால சொன்னேன் வந்து திமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் திமுகவை தாண்டி, திமுகவுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளை தாண்டி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கடந்த காலங்களில் வந்து பெண்களுடைய வாக்குங்கிறது திமுகவோட அதிமுக தான் அதிகம் போயிருக்குது. எம்ஜிஆர் காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா இருந்தப்போ வந்து அது ஒரு ஸ்ட்ராங்காக அது இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் வந்ததுக்கு பிறகு 2020 இவருக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மகளிர் உரிமை தொகை, அது மாதிரி விடியல் பயணம், அதனால் பெண்களுடைய வாக்குகள் கணிசமான அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வந்தது. அருந்ததியர் வாக்குகள்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் காலகட்டத்திலாம் வந்து அதிமுகவுக்கு போனதெல்லாம் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சிறுபான்மையினுடைய வாக்குகள் அப்படி இருக்கக்கூடிய சொல்ல அந்த வாக்குகளில் விஜய் கணிசமான அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? அது திமுக காரருடைய வாக்குகளை தாண்டி திமுகவுக்கு புதிதாக உருவாக்கக்கூடிய ஆதரவு வாக்குகளில் அவர் கணிசமான அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா இல்லையா அப்படிங்கிறத ஒரு $1 மில்லியன் கேள்வி. அது ஏற்படுத்துவாரா இல்லையாங்கிறது நமக்கு தேர்தல் முடிவுகள்லாம் தெரியும். ஆனால் மேலோட்டமாக வெளிப்படையாக இப்போ பார்க்குறப்பயே நமக்கு வந்து அதிமுகவுடையும் நாம் தமிழர் கட்சியிலையும் கணிசமான அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக
ஒரு தர்க்கமே ஒரு லாஜிக்கலாகவே நம்ம யோசிச்சாலே அதுக்கான சாத்தியங்கள் நிறையா இருக்குன்னு தான் தோணுகிறது. இப்போ வர இருக்கக்கூடிய எலெக்ஷன் 26 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கும், எதை முன்மாதிரி வச்சு ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது 2024 மக்களவைத் தேர்தலில் திமுக பெற்ற அந்த 40 வெற்றி, அந்த ஒரு 40% மேலே பெற்ற வாக்கு சதவீதம் அங்கேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுமா, அல்லது 2021 சட்டமன்ற தேர்தலில் அங்கேருந்து திமுக பெற்ற அந்த 153 சீட்ஸ் கூட்டணி பெற்றது, பிறகு அவங்க பெற்ற ஒரு 36 சம்திங் வாக்கு சதவீதம் அங்கேருந்து இந்த விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகும், எப்படி வரும்னு நீங்கள் பார்க்குறீங்க? 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டு காலம் வந்து அதிமுக ஆண்டு இருந்தார்கள். அதிமுக ஆட்சியில் ஏராளமான அதிருப்திகள்லாம் இருந்த போராட்டங்கள்லேருந்து ஆரம்பித்து ஏராளமான விமர்சனங்கள் இருந்த போதும் கூட அதிமுக கணிசமான அளவுக்கு வெற்றி பெற்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். திமுகவுக்கு வந்து ஒரு அபரிதமான வெற்றி கிடைக்கல. அவங்க வந்து மெஜாரிட்டியோட தான் ஆட்சி அமைச்சிருந்தாலுமே கூட 180+, 200+ன்னு சொல்லி பிரசன்ட் கிஷோர் வச்சு சொன்னார், அவரும் சொன்னார். ஆமாம், ஆனால் அந்த மாதிரி கிடைக்கல. 75 சீட்டுகள் வந்து அதிமுக வந்து அவங்களால வெற்றி பெற முடிந்தது அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ வந்து என்ன அதுக்கான காரணங்கள் என்ன வச்சுன்னா, ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி, பாமக மாதிரியான ஒரு கூட்டணிங்கிறது அங்கே வலிமையாக இருந்ததுங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து அப்போ தான் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வருகிறார். அப்படிங்கிறப்ப ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சரில் இருந்து, மேயரில் இருந்து, உள்ளாட்சித்துறை அமைச்சர்லேருந்து பல பொறுப்புகளை வகித்திருந்தாலும் கூட அவர் வந்து கலைஞருக்கு பிறகு வந்து தலைமை தாங்க போகிறாங்கிறப்ப ஸ்டாலின் அந்தளவுக்கு வந்து கலைஞருடைய இடத்தை நிரப்புவாரா அப்படிங்கிற கேள்வி வந்து தொடர்ச்சியாக முன்னெழுப்பப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ முதன்முறையாக வந்து ஸ்டாலின் வர்றப்ப அது வந்து ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று கிடையாது, நிரூபிக்கப்பட்டது, ப்ரூவன் கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழல் திமுக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது 2021 பிறகு பார்த்தோம்னா அதிமுக ஒரு பக்கம் பலவீனம் அடையுது. அப்போ வந்து 2020 ஜெயிக்கிறப்ப ஓபிஎஸ்லாம் உள்ளே இருந்தார், செங்கோட்டையன் உள்ளே இருந்தார். அதுக்கு பிறகு ஓபிஎஸ் வெளியில் வருகிறார், இப்போ செங்கோட்டையன் வெளியில் வருகிறார். தொடர்ச்சியாக வந்து அதிமுக பலவீனம் அடைகிறத பார்க்குறோம். அதுக்கப்புறமே ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் தொடர்ச்சியாக வந்து கூட்டணியை வந்து 8 ஆண்டுகளாக வந்து தக்க வைத்திருக்கார். 2021 தொடர்ச்சியாக வந்து வெற்றிகளை பெற்றுக்கிட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தலாக இருக்கட்டும், தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று வரப்ப திமுக ஒரு வலிமையான ஒரு கட்சியாக தன்னை வந்து தக்க வைத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் காலத்தில் கூட வெற்றி தோல்விங்கிறது மாறி மாறி வந்தது. ஸ்டாலினுடைய தலைமைக்கு பிறகு திமுக தொடர்ச்சியாக வெற்றிகளை மட்டுமே ருசித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் 2020 அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பல திட்டங்களை அவங்க நிறைவேற்றிருக்காங்க. பல விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட திமுக பல திட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க. குறிப்பாக நான் முதல்வன் மாதிரியான திட்டங்கள்லாம் பலருக்கும் வந்து பல்வேறு விதமான சமூக பின்னணியிலிருந்து வந்த குழந்தைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறது. பாருங்கள், கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக நிறைய வளர்ச்சிகளை நாம் அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மாதிரி விளையாட்டுத்துறை சார்ந்து ஏராளமான பெண்கள், ஏராளமான இளைஞர்கள், பெண்கள், இளைஞர்கள் அவங்க வந்து கண்ணகி நகர், பழைய வண்ணாரப்பேட்டை மாதிரியான மிக பின்தங்கிய பகுதிகளிலிருந்து வர்றாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு பயனடைந்த ஒரு செக்டாரில் இருந்து வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக திமுகவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலைங்கிறது தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டில் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ வந்து தொடர்ச்சியாக மோடி அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது அப்படிங்கிற மனநிலை இருக்கிற பொழுது அதுவுமே திமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 2021 தேர்தலோடு நம்ம இந்த 2026 வந்து நம்ம ஒப்பிட முடியாது. 2000 கடைசியாக நம்ம என்ன முடிஞ்சது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அபரிதமான வெற்றியை பெற்றிருக்கிறது. அதே வெற்றி இவர்கள் பெறுவார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிடைச்ச வாக்குகளை பார்க்குறப்ப அந்த கிட்டத்தட்ட 200 தொகுதிகளில் வந்து 200 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வந்து வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு அதை வைத்து தான் வந்து முக ஸ்டாலின் பேசினார். அது வந்து மாறி இருக்கிறார். அதுக்கு பிறகு தான் விஜய் வந்து தீவிரமாக வருகிறார். அதுக்கப்புறம் அதிருப்திகள் ஏதாவது பாதிக்குமா, தாக்கத்தை ஏற்படுத்துமா, கூட்டணிகள் எப்படியெல்லாம் அமையும், இதெல்லாம் பொறுத்து 2024 அப்படியே பிரதிபலிக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனாலும் கூட 2021 அப்படியே பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. 2021 பிரதிபலிக்காது. அதை விட பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். அதோட வீக்காக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற வாய்ப்பு இல்லை. அதாவது நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாத வாய்ப்பு இருக்குது, நம்பர்ஸ் குறைய டிஎம்கே இல்லை அலைன்ஸோட நம்பர்ஸ் குறையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, 2021 சூழலே மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பக்கம் திமுக தன்னை வந்து பலப்படுத்திக்கிச்சு. ஸ்டாலின் வந்து ஒரு முதலமைச்சராக வந்து தன்னை நிரூபிப்பாரா அப்படிங்கிற கேள்வியை அவர் வந்து எதிர்கொண்டு நிரூபித்திருக்கிறார். அதிமுக இன்னொரு பக்கம் வந்து பலவீனம் அடைந்திருக்கிறது. இன்னொன்று வந்து இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து அண்ணாமலையுடைய தலைமையில் பாஜக வந்து தொடர்ச்சியாக ஒரு லைன் லைட் இருந்துக்கிட்டே இருந்தது, ஒரு பேசு பொருளாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அண்ணாமலையுடைய தலைமை இல்லாத போது அங்கே ஒரு மிகப்பெரிய தொய்வு இருக்கிறது. இப்போ நயினா நாகேந்திரன் ஒரு யாத்திரை போயிட்டு வந்தார். இந்த யாத்திரையுடைய நிறைவு விழாவுக்கு மோடி வருகிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி ஒரு யாத்திரை நடந்ததுங்கிறது யாருக்குமே தெரியாது. அவங்க சொன்னால் தான் தெரியுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மீடியா வெளிச்சமெல்லாம் இந்த பக்கம் விஜய் அங்கிட்டலாம் போயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவோட இருப்புமே ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக 2021 இருந்த சூழல் 2026 மாறி இருக்கிறது. அப்போ மாறிய சூழலுக்கு ஏற்றபடி தான் இந்த தேர்தலுடைய வெற்றி தோல்விகள் பிரதிபலிக்கும். அதாவது திமுக அணி ரொம்ப வலுவாக இருக்குது. அதை வெல்வதற்கு சரியான ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய நெருக்கடி அதிமுக அந்த அலைன்ஸுக்கு இருக்குது.
இப்போ வந்து அவங்க விஜயை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கெலாம் போட்டாங்க. விஜய் அப்புறம் மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஒரு கணக்கு போட்டாங்க. இப்போ அதை நோக்கி அது வாய்ப்புகள் இருக்கா? என்டிஏ வலிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியோட நகர்வுகள் என்னவா இருக்குது, அவரோட வியூகம் என்னவா இருக்குது? ஏன்னா அவரும் என்ன சொல்கிறாருன்னா 200+ எங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. 40க்கு மேலே வாக்கு சாதி நாங்கள் பெற்றிருக்கோம்னு சொல்கிறார். அவரும் ஒரு விஷயத்தை பேசுகிறார். இப்போ அவரோட வியூகம் என்னவா இருக்குது? குறிப்பாக அந்த இடத்துல அமித்ஷா என்ன வியூகம் வகுக்கிறாரு, விஜய் இந்த பக்கம் கொண்டு வர முடியுமா? எப்படி இதெல்லாம் நீங்கள் அமைன்னு பார்க்குறீங்க? இல்லை, இப்போ என்டிஏ கூட்டணியில் வந்து கடந்த காலத்தில் பார்த்தோம்னா அதிமுக பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டில் அது அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக எல்லா கட்சிகளுமே இருந்தது அப்படிங்கிறத நம்ம அதுக்கு போக சின்ன சின்ன கட்சிகள், ஜான் பாண்டியனுடைய கட்சி அல்லது பாரிவேந்தருடைய கட்சிகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட பெரிய கட்சிகள் அப்படின்னு பார்க்குறப்ப அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இந்த 4 கட்சிகள் தான் மிக முக்கியமான கட்சிகளாக இருந்தன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தேமுதிக, அதிமுக தனியாக இருந்தாங்க, பாமகலாம் பாஜக கூட்டணியில் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பாமகக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது. பாமக 2ஆக உடைந்திருக்கிறது. இப்போ வந்து ராமதாஸ் தலைமையில் பெரும்பாலான நிர்வாகிகள், அன்புமணியினுடைய தலைமையில் பெரும்பாலான நிர்வாகிகள் இருக்கிறார்கள். ஆனால் வந்து பாட்டாளி கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த வாக்கு வங்கி, வன்னியருடைய வாக்கு வங்கிங்கிறது அன்புமணியிடம் இருக்கிறதா, ராமதாஸிடம் இருக்கிறதா, அவங்களுக்கு சின்னம் கிடைக்குமா, இந்த மாதிரியான குழப்பங்கள் நிறைய இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். அப்போ வந்து அன்புமணி வந்து பாஜக ஆதரவு மனநிலையில் தான் இருக்கார், ராமதாஸ் அந்த மனநிலையில் இல்லை அப்படிங்கிறது தோன்றுகிறது. அப்போ அவர் தனியாக நிற்பாரா அல்லது திமுக கூட்டணிக்கு வருவாராங்கிற கேள்வி இருக்குது. தேமுதிகவுமே நாங்கள் ஜனவரியில் மாநாடு நடத்தி தான் முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான சொல்ல வர்றாங்க. அப்போ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போதைக்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது 2 கட்சிகள் தான். பெரிய கட்சிகள்னு பார்த்தோன்னா ஒன்று அதிமுக, இன்னொன்று பாஜக தான். இப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் அவங்களுடைய பழைய பலத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுக வந்து தொடர்ச்சியாக வந்து 2021 அதுக்கப்புறம் 2024 அதுக்கு பிறகு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வெளியேறி கொண்டிருப்பதை நம்ம பாருங்கள். அன்பராஜாவிலேருந்து பலருமே அதில் வந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தொடர்ச்சியாக வெளியேறி போனவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே ஒருங்கிணைக்கணும், அப்போ தான் அதிமுகவுக்கு பழைய பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி ஜெயிக்குது தோக்குது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, தன்னுடைய நாற்காலிக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக இருக்கிறார். ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எப்படி ப்ளே பண்ணுது அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, எடப்பாடி பழனிசாமியோட தான் அவங்க கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய எல்லாரோடையும் அவங்களுக்கு தொடர்ச்சியாக தொடர்பு இருக்குது. செங்கோட்டையும் அமித்ஷாவை பார்க்க முடியுது நேராக போய், அதே மாதிரி ஓபிஎஸ் நினச்சா அவரை போய் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு நிலைமை இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்ததே கிடையாது. இப்போ நீங்கள் மதிமுகலேருந்து மல்லை சத்யா வந்து விலகி போயிடுறாருன்னா அவர் போய் ஸ்டாலினை போய் பார்த்து இணக்கமாக இருக்கிறதுங்கிறதுக்கான சூழல் கிடையாது. அது ஒரு சில ஆண்டுகள் கழித்து கூட நடக்கலாம். உடனடியாக சொன்னேன், இப்போ அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமியில் தான் அவங்க கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருப்பவர்களும் பாஜக வந்து நெருக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ வந்து என்னென்னா, பாஜக என்ன நினைக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி வரக்கூடாது, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு பலவீனமாகத்தான் இருக்க வேண்டும், திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு தளத்தை கட்டமைப்பது தான் பாஜகவுடைய ஒரு தொலைதூர சிந்தனை. அது வரைக்கும் பார்த்தோம்னா சீமானோ அல்லது விஜயோ வேறு யார் வேண்டாமோ அந்த ரோலை வந்து நிரப்பட்டோம், அதுக்கு பிறகு அந்த களத்தை தங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பாஜக நினைக்கிறதுன்னு தான் நான் கருதுகிறேன். சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது திமுக அடுத்து இருக்கக்கூடிய 2வது இடம் அதிமுக இருக்கக்கூடாது, அந்த இடத்துல வேற ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறது பாஜக விரும்புகிறாங்க. அந்த இடம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்து பாஜக தாங்கள் தான் வரணும்னு தான் விரும்புகிறாங்க. அண்ணாமலை அதை வெளிப்படையாக தொடர்ச்சியாக சொல்கிறார். ஆனால் இப்போதைக்கு வந்து அதிமுக தான் வந்து திமுக அதிமுக அது 2 கட்சியும் தான் பலமான கட்சிகளாக இருக்கிறப்ப அதிமுகவோட இருப்பை காலி செய்யணும். அதிமுகவோட இருப்பை காலி செய்கிறப்ப அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியவர்கள்னு பார்க்குறப்ப விஜய் இருக்கார், நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்கார். ஆனால் நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்து 8% வாக்குகளை வாங்கி வைத்திருக்கார். அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு வளர்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த 8% இருக்குமா இருக்காதாங்கிறது இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு தான் தெரியும். அதில் விஜய்க்கு ஒரு மாசு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம போகிற இடங்களில் கூட்டங்கள் நம்ம பார்க்குறத வச்சு உணர முடிகிறது. அது வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறத நம்ம தேர்தல் முடிவுகளை வச்சு தான் பார்க்க முடியும். ஆனால் அவங்க வந்து சீமானா விஜயான்னு பார்க்குறப்ப வந்து விஜயை நம்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நீங்கள் செங்கோட்டையன்னு அமித்ஷாவை போய் சந்தித்து விட்டு வந்து அதிமுகவினர் எல்லாருமே ஒருங்கிணை வேண்டும் என்பது பாஜக சொல்லித்தான் நாங்கள் பேசுகிறோன்னு வெளிப்படையாக பேட்டி கொடுத்த ஒரு வாரத்திலேயே வந்து அவர் வந்து தாவேக்காக்கு வருகிறார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன கணக்கு இருக்க முடியும்? இப்போ பாஜகவுடைய அனுமதி இல்லாமல் அல்லது பாஜகவுக்கு தெரிவிக்காமல் அவர் எப்படி தாவேக்காக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கும்? வாய்ப்பு இல்லவே இல்லை. அவர் இன்னமும் பாஜகவை உதறிவிட்டு பாஜகவை எதிர்த்து செங்கோட்டையன் எந்த இடத்துலையுமே பேசவே கிடையாது. இன்னும் அவர் ஒரு அதிமுகராக தான் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பேசுகிற கூட புரட்சித் தலைவி மாதிரி அவருக்கு வந்து அதுக்கப்புறம் புரட்சி தளபதி அப்படின்னு அவர் சொல்கிறாருங்கிறத பார்க்குறோம். அப்போ என்னென்னா, பாஜகவினுடைய பின்னணி அப்படிங்கிறது தவேக்காவுக்கும் இருக்கிறது, நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்கிறது. பாஜக பின்னணி வந்து 2 பேருக்கு இருக்குது அப்படிங்கிற பார்க்குறீங்க, தவேக்காவுக்கும் இருக்குது அப்படிங்க தான் பார்க்குறீங்க. கண்டிப்பாக இருக்கும்.
எப்படி அது அந்த முடிவுக்கு வரீங்க? இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ செங்கோட்டையன் வந்து மோடி இவர் அமித்ஷாவை போய் பார்க்குறாரு. நான் வந்து இவருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் ஒரு தர்ம யுத்தம் தொடங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த முடிவை கைவிட்டுட்டு தாவேக்காக்கு வர்றாரு அப்படின்னா, அப்போ யார் பாஜக தான் அவரை வந்து டைரக்ட் பண்ணுங்கிறது வெளிப்படையாகவே தெரிகிறது. நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணுறீங்க, அந்த செங்கோட்டையன் வச்சு அந்த முடிவுக்கு வரீங்க. மற்றபடி வேற எந்த விஷயத்தின் மூலம் நீங்கள் தாவேக்கால ஒரு பெரிய லீடர்னு வேறு யார் இருக்காங்க? விஜய்க்கு அடுத்து செங்கோட்டையன் தான் இருக்காரு. வேறு யாருமே லீடரே இல்லையே தாவேக்கா. அதன் மூலமாக அந்த விஷயம் அப்படி நகருது அப்படின்னு. இல்லை இன்னொன்று, நீங்கள் தாவேக்காவினுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன விமர்சனங்கள் இருக்குது, பாஜக மேலே அவங்களுக்கு என்ன விதமான விமர்சனங்கள் இருக்குது? ஒன்று, நீங்கள் 2 ஸ்ட்ராட்டஜி தான். ஒன்று என்னென்னா திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறப்ப வந்து திமுகவை எதிர்த்துட்டு பாஜக ஆதரவோடு திமுகவை எதிர்ப்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று, பாஜகவையும் நாங்கள், ஏன்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது கணிசமாக இருக்குது, சிறுபான்மையினர் வாக்குகள். அப்போ நாங்கள் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை பெறணும்னு சொன்னால் பாஜகவை எதிர்க்கிறோம், திமுகவும் எதிர்க்கிறோம். ஆனால் பாஜக நாங்கள் எதிர்க்கிற மாதிரி பேசுவோமே தவிர எதிர்க்க மாட்டோம், ஆனால் திமுகவை கடுமையாக எதிர்ப்போங்கிறது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஏடிஎம்கேவோட இருக்குது. ஏடிஎம்கே வந்து பாஜகவோட கூட்டணி இருக்குது, திமுகவை எதிர்க்குது. விஜய் பாஜகவை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு பாஜகவை எதிர்க்கவே கிடையாது, திமுகவை இவர் கடுமையாக எதிர்க்கிறார். இந்த 2 தானே இருக்குது. அப்போ 2மே வந்து ஏதோ ஒரு வகையில் பாஜகவுக்கு சாதகமாக தானே இருக்குது. ரைட், ஓகே. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா வந்து, இப்போ என்டிஏ வலுப்பெறாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்டிஏ வலுப்பெறாது, இது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ விஜயை உள்ளே கொண்டு வர அந்த முயற்சி என்னாச்சு? அது அவ்வளோதானா? இந்த இப்போ ரீசெண்டாக நடந்த விஜயோடைய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு பிறகு, அவருடைய அந்த ஸ்பீச்சுக்கு பிறகு, ஈரோடு நிகழ்வுக்கு பிறகு அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்க்கலாமா, அல்லது வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு விஜய் பாஜக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன் இல்லை அப்படின்னா, ஒன்று, விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் முதல்ல வந்து தனியாக நின்று தான் தன்னுடைய வாக்கு வங்கி எவ்வளவு அப்படிங்கிற பலத்தை நிரூபிக்கணும். விஜயகாந்த்லேருந்து கமலஹாசன் வந்து எல்லாருமே முதல் தேர்தலில் தனியாக நின்று தங்களுடைய வாக்கு வங்கி எவ்வளவு அப்படின்னு அதை நிரூபித்த பிறகு தான் அவங்க வந்து ஒரு நெகோசியேஷனுக்கே போனாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, இப்போ விஜய்ங்கிறது உச்ச நட்சத்திரம். அவர் வந்து சினிமாவில் வந்து ஒரு பீக்கில் இருக்கிறப்ப அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றார். அதுதான் அவர் தொடர்ச்சியாக பேசக்கூடிய விஷயங்கள், அதுதான் அவருடைய அரசியல் மூலதனம். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வந்து யோகி பாபு படத்தில் வந்து விஜய் செகண்ட் ஹீரோவை நடிச்சு அவங்களுடைய ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர், இவர் துணை முதல்வர், அந்த மாதிரி சொன்னால் கண்டிப்பாக விஜயனுடைய ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அண்ணன் வர்றாரு அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய மனநிலைங்கிறது அதுதான். அப்படி இருக்கிறப்ப வந்து வேற ஒருத்தர் முதல்வர், என்ன இப்போ அவங்க பொதுக்குழுலே தீர்மானம் போட்டதாங்க வந்து விஜய் தான் வந்து எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக இவங்க என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா, அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர், கூட்டணியில் எந்த கட்சிகள் இருக்குது என்பதை அதிமுக தான் தீர்மானிக்கும். அது பாஜகவுக்கும் ஒரு தகவல் சொல்கிறாங்க, ஒரு செய்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து அமமுகவையே ஓபிஎஸ்ஸையே உள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னா கண்டிப்பாக தாவேக்கா அதில் போகுதுன்னு சொன்னால், விஜய் வந்து 2வது இடத்துக்கு தள்ளப்படுவது அப்படிங்கிறது விஜயனுடைய ரசிகர்கள், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொன்று, நீங்கள் வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்க முகாமில் இருக்கணும், பாஜகவை எதிர்ப்பதை போல இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் இருக்கணும். அவர் திருப்பி பாஜக கூட்டணி போயிட்டார்னா திமுகவுக்கு போகக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு போயிடும். அது வந்து விஜய்க்கு வரவே வராது. அப்படிங்கிறப்ப எப்படி அவர் பாஜக கூட்டணிக்கு போவார்? இப்போ வரையும் விஜய் வந்து கூட்டணி ரெடின்னு சொல்கிறாரு, எந்த கட்சியும் போல. இப்போ பாஜக வந்து அதிமுக திரும்ப கூட்டணி வச்சதுக்கு உடனே எஸ்டிபி வெளியே போனாங்க. வெளியே போன எஸ்டிபி கூட விஜய் மீது ஒரு நம்பிக்கை வந்தோ இல்லை வேற எந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கு கூட யாரும் அதை நோக்கி நகர்ந்த மாதிரி தெரியலையே. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரே ஒருத்தர் இந்த ஒரு இஸ்லாமிய அவர் மட்டும்தான், அவர் பெரிய அளவு ஒரு வாக்கு வங்கி கொண்ட நபர் கிடையாது. ஒரு இந்திய யூனியன் முஸ்லீமுக்கோ அல்லது மனிதநேய ஜனநாயக கட்சியோ இந்த மாதிரியான சில கட்சிகள் குறிப்பிடலாம். அவங்க கூட யாரும் நகரில், அதே மாதிரி எஸ்டிபி நகரில் வெளியே தனியாக தான் இருக்கிறாங்க. இப்போ விஜய் இந்த அரசியல் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துச்சா விஜய் மீது? எப்படி ஏற்படுத்த முடியும்? நீங்கள் திருப்பரங்குன்றம் விஷயங்கிறது பெரிய அளவில் போகுது. அவங்க அயோத்தி மாதிரி தான் வந்து அந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க. நீதித்துறையினுடைய துணையோடு அதை வந்து கையில் எடுக்கிறது வந்து இந்துத்துவ அமைப்புகள் எடுக்கிறாங்க. ஹெச் ராஜா போன்றவர்கள் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க வந்து, ஆமாம் நாங்கள் அயோத்தி தான் முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நயினா நாகேந்திரன் அயோத்தி மாதிரி ஆனால் என்ன தப்பு அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சிறுபான்மையினருக்கான ஒரு அச்சுறுத்தலாக தான் திருப்பரங்குன்றங்கிறது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதை பற்றி பேசவே பேசாத விஜய்க்கு எப்படி, விஜய் மேலே எப்படி சிறுபான்மையினர் மத்தியில் எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? நம்பிக்கை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இல்லை. ஆக விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி விஜய் தலைமையில் வந்து எந்த கட்சியுமே போகலை அப்படின்னா, இப்போ வந்து பெரிய கட்சிகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து திமுக அதிமுகவை தவிர பாஜகவை தவிர அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து பாமக தேமுதிக அவங்க ஏற்கனவே ஒரு முழு முரண்பாடுகள் இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்களும் விஜயின் தலைமையை ஏற்றுவிட்டு கூட்டணிக்கு போவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குரிய. ஏற்கனவே பிரேமலதா என்ன சொன்னாங்கன்னா வந்து, விஜயகாந்த் எங்களுக்கு ஒரு பெரிய லீடர், விஜயகாந்துங்கிறது விஜய் பார்த்து வளர்ந்த ஒருத்தர். அப்படி இருக்கக்கூடிய சொல்ல விஜயுடைய தலைமை ஏற்று தேமுதிக போகுமா அப்படிங்கிற ஒரு ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே இருக்குது. காங்கிரஸ் இடையில போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து காங்கிரஸ் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து
தொடர்ச்சியான வெற்றிகளை திமுக தான் தேடி தந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்திய அளவிலேயே அவங்களுக்கு ஒரு நம்பகமான கூட்டாளியாக திமுக தான் இருக்கிறது. மற்ற திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்கள் வந்து சிபிஐ சிபிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சிபிஐக்கு வந்து மொத்தமே 2 எம்பி இதெல்லாம் இருக்காங்க இந்தியா முழுக்க. அந்த 2 எம்பிக்களுமே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி எம்பிக்கள். சிபிஎம்க்கு 4 எம்பிக்கள், அதில் 2 எம்பிக்கள் திமுக கூட்டணியில் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கான அங்கீகாரங்கிறது திமுக கூட்டணியில் தான் கிடச்சிருக்குது. அவங்களுக்கு வந்து மாநில கட்சிக்கான அங்கீகாரங்கிறது கிடச்சிருக்குது. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. விஜய் வந்து ப்ரூவன் கிடையாது. அப்போ விஜய்க்கு வந்து கூட்டம்லாம் வருகிறதுங்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் அது வந்து எவ்வளோ தூரம் வாக்குகளாக மாறும், அவர் தலைமையில் போனால் என்ன நமக்கு கிடைக்கும், நமக்கு வந்து எவ்வளவு சீட்டுகள் வந்து நமக்கு வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கலாம் தெரியாமல் ரிஸ்க் எடுப்பதற்கு எந்த கட்சிகளையுமே தயாராக இல்லாத ஒரு சூழல் தான். சின்ன சின்ன கட்சிகள் ஏதாவது போவதற்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர பெரிய அளவில். ஏன்னா விஜயுமே தொடர்ச்சியான அரசியல் செயல்பாட்டிலே இல்லை. விஜய் வந்து நீங்கள் வந்து இப்போ நாஞ்சில் சம்பத்து ஒரு கட்சிக்கு போகிறாருன்னா அங்கே வந்து ஒரு பேச்சாளர், ஒரு பேச்சாளராக மேடை அமைத்து அவருக்கு காசு கொடுத்தீங்கன்னா அந்த மேடையில் பேசுவாருங்க மாதிரி தான். விஜய் மேடை போட்டார்னா மேடை கூட போகிறதில்ல. அவர் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த டாப்பில் கூரையில் ஏறி அவர் பேசிட்டு அதுக்கப்புறமேல அவருக்கு எந்த செயல்பாடுகளுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி அவர் பேச போகிறப்ப மட்டும்தான் வந்து ஒரு பேசு பொருளாக மாறுகிறது. இடையில வந்து எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லாதப்ப எதை நம்பி இந்த தாவேக்காவை நம்பி விஜயை நம்பி கட்சிகள் வந்து கூட்டணிக்கு போவாங்க? இல்லை, இவ்வளோ பலவீனமாக ஏன் தொடர்ச்சியாக விஜய் அரசியல் செஞ்சுட்டே இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து திமுக மாற்று தான் நிறுவுறாரு. இஸ்லாமியர்களுக்கு ஒரு அரணா இருக்கணும், திமுக நோக்கி போகக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள் கிறிஸ்துவ வாக்குகளை வென்றெடுக்கும்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கும் இன்னொரு ஈவெண்ட்டுக்கும் நடுவில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாரு. நாட்டில் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இவ்வளோ லேகோட ஏன் அரசியல் செய்கிறாரு விஜய்? கண்டிப்பாக விஜய்கிட்ட தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணும். இல்லை, எதனால் நீங்கள் எப்படி இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு முதல்ல விஜயாக இருக்கட்டும் அல்லது விஜய் தாவேக்கா தொண்டர்களாக இருக்கட்டும், ஒரு அரசியல்னா என்ன அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஒரு கட்சினா என்ன, ஒரு தேர்தல்னா என்ன, ஒரு நிகழ்ச்சிகளை எப்படி நடத்துவது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து அவர் முதல் படத்தில் இருந்து அவர் அவங்க அப்பாவனால் அந்த இதுக்கு சினிமாவுக்கு கொண்டு வரப்படுகிறார். அதுக்கப்புறமா அவருக்கு வந்து கணிசமான வெற்றி கிடைக்கிது. ஒரு கட்டத்தில் சூப்பர் ஸ்டாராக மாறுகிறார், ஒரு உச்ச நட்சத்திரமாக வருகிறார். அப்படி இருக்க என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும் சினிமாவில். கேமரா ஆங்கிள் வைக்கிறதுல இருந்து, ஓப்பனிங் சாங்கில் இருந்து, யார் ஹீரோயின் யார் மியூசிக் டைரக்டர்னு விஜய் தான் தீர்மானிப்பார். எந்த வசனம் பேசுவது, எந்த வசனத்தை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விஜயின் விருப்பத்திற்கு ஏற்படதான் நடக்கும். அதே மாதிரி தான் வந்து அரசியலும் இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அரசியல் என்பது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து சினிமாவில் வந்து நீங்கள் ஹீரோ, ஆனால் அரசியலுங்கிறது அப்படி கிடையாது. அரசியல் வந்து எல்லாரும் தான் இருப்பாங்க, எல்லா கட்சிகளும் இருக்கும், வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் எதிரொலி செய்தால் மட்டும்தான் இந்த அரசியலில் நீங்கள் தாக்கு பிடிக்க முடியும். அப்படி இல்லாத ஒரு சூழலை நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ சர்க்கார் படம் பார்த்தீங்கன்னா, சர்க்கார் படத்தில் வந்து இப்போ இதில் நின்று தெருவில் நின்று அவர் பாட்டுக்கு பேசுவார். உடனே இளைஞர்கள்லாம் திரண்டுருவாங்க, பைக் எடுத்துகிட்டு போவாங்க. முதலமைச்சர் பலகரப்பையா மேடையில் இருப்பார். இவங்க எல்லாம் அந்த மேடைக்கு போயிடுவாங்க. போய் அந்த கூட்டத்துக்கு நேராக உள்ளே பூந்துருவாங்க. நேராக இவரே போய் மேடையில் பேசி சவாலில் விட்டுட்டு வருவார். இது சினிமா. ஆனால் இங்கேயும் அதுதான் நினச்சிருக்காரு. அதனால தான் என்னென்னா முதல்ல வந்து நாமக்கல்லில் பேசுகிறார். நாமக்கல்லில் பேசி முடிச்சதுக்கு பிறகு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு விளையாடிட்டு வர்றாரு. நாமக்கல் வந்து ஒரு கூட்டம் அப்படியே கரூருக்கு வருது. அதை வந்து இவங்க தடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மிகப்பெரிய அசம்பாவிதம். இப்படி மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்து 41 உயிர்கள் பலி கொடுத்ததுக்கு பிறகு தான் ஓரளவுக்காவது இதுதான் யதார்த்தம் அப்படின்னு விஜய்க்கு உரைத்திருக்கிறது. அதனால தான் இப்போதைக்கு ஓரளவுக்கு அதை வந்து கட்டுப்படுத்தி இது பண்ணியிருக்காங்க. போக போக நிறைய விஷயங்களை காலம் விஜய்க்கு கற்றுத்தரும். விஜய் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபமானது அரசியல் கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து எந்த கட்சி தலைவர்கள் இப்போ திமுகனா சொல்லவே இல்லை. திமுக சந்திக்காத சோதனைகளே கிடையாது. 2 முறை கட்சி வந்து செங்குத்தாக பிளந்திருக்கிறது, நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறார்கள். அதெல்லாம் தாண்டி திமுக தன்னை வந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறதுனா தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயலலிதா வந்து பின்னாடி அவங்க சொகுசாக மாறினாங்கிறது வேற விஷயம். ஆனால் அவங்க பல சவால்களை சந்தித்து ஜானகியை வீழ்த்தி விட்டு தான் அவங்க வந்து வந்தாங்க. வைகோ எடுத்துக்கிட்டிங்கன்னா வைகோ தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து புடாவில் இருந்து ஆரம்பித்து படம் இருக்கார். சீமான எடுத்துக்கிட்டிங்க கூட அவர் சிறைக்கு போயிருக்காரு, துணிச்சலாக எதுனா பேசுகிறாரு, ஏதோ ஒன்று. ஆனால் நீங்கள் வந்து விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயம்னு நான் சொல்கிறது வந்து முதல் முறையாக அவர்கள் சந்திக்கிறாங்க. 42 பேர் இழக்கிறாங்க, அசம்பாவிதம்னா அதை எதிர்கொள்வதற்கு எந்த விதமான தைரியமே இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் மகத்தான தலைவர்களை சந்தித்திருக்கிறது, மோசமான தலைவர்களை கூட சந்தித்திருக்கிறது. ஆனால் விஜய் போன்ற ஒரு கோழையான ஒரு துணிச்சலற்ற ஒரு தலைவரை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் சந்தித்ததே இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் அவர் வந்து எதிர்கொள்ள தயாராகவே இல்லை. அவர் வந்து அதனால தான் வந்து அவர் வந்து சினிமாவில் பஞ்ச டைலாக் பேசுகிற மாதிரி ஏன் மேடைகளை பேசுகிறாருன்னா இன்னமும் ஒரு சினிமா நடிகராகத்தான் இருக்கிறார். சினிமாவில் நீங்கள் வந்து கேமரா ஆக்ஷன் சொன்னால் நீங்கள் வந்து டைலாக் பேசிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போயிடுவீங்க, நீங்கள் வந்து பேக்கப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்படி எல்லாம் அரசியல் வந்து தொடர்ச்சியாக இயங்கி விட்டே இருக்கணும். கால்ஷீட் கொடுத்து நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. ஆனால் விஜய் அந்த மனநிலையில் இருக்கிறார். அதை வந்து காலம் ஓரளவுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போக போக கற்றுக் கொடுக்கும். அரசியல்ங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க்கெல்லாம் கிடையாதுங்கிறத கண்டிப்பாக விஜய்க்கு காலம் கற்றுக் கொடுக்கும். விஜயோட அரசியல், விஜய் கோழை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, கோழை அரசியல் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் வந்து பலர் எப்படி குறிப்பிட்றாங்கன்னா
ரஜினிகாந்த் இந்த இடத்துக்கு வர வேண்டியது, அரசியலுக்கு வர வேண்டியது. அவர் சில விஷயத்தில் பயந்துட்டார், அவர் பின் வாங்கிட்டார். பட் விஜய் துணிச்சலாக இந்த இடத்துக்கு வந்துட்டார், வந்து ரொம்ப தைரியமாக திமுக ஃபைட் பண்ணுறாரு. அப்போ கம்பேர் பண்ணி விஜய் வந்து விஜய்க்கு ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் கோலைன்னு குறிப்பிடுறீங்களா, அதனால நான் அந்த கேள்வி எழுப்புறேன். இல்லை, நீங்கள் இது ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்டனாலே அவர் எப்படி வீரன் அப்படின்னு சொல்ல முடியாது. சரத்குமார் இவருக்கு முன்னாடி வந்துட்டார். இவருக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ஆட்கள் இங்கே வந்துட்டாங்களே, பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொல்லி ஏராளமான மன்சூர் அலிகான்லேருந்து ஆரம்பித்து மன்சூர் அலிகானுக்கு இல்லாத ஒரு வீரம் விஜய்க்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? மன்சூர் அலிகான் கூட தான் வந்தார். அதெல்லாம் பிரச்சனை. விஜய் எப்போ வருகிறாரு? இப்போ நீங்கள் ஜெயலலிதா இஷ்யூ எடுத்துங்களேன். வந்து ஜெயலலிதாவை வந்து 3 நடிகர்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று ரஜினி, இன்னொன்று கமல், 3வது விஜய். ரஜினி வந்து பிரச்சனை வருகிறது. ரஜினி பிரச்சனை வருகிற பொழுது ஜெயலலிதாவை எதிர்த்து அவர் குரல் கொடுக்கிறார். திமுக கூட்டணி, தமாக கூட்டணியை ஆதரித்து அவர் வாய்ஸ் கொடுக்குறார். அதே மாதிரி வந்து விஸ்வரூபம் படத்திற்கு கமலஹாசனுக்கு பிரச்சனை இருக்கிற பொழுது அவர் ஜெயலலிதாவை எதிர்த்து தான் ஃபைட் பண்ணார். ஆனால் விஜய்க்கு தலைவா படத்துக்கு பிரச்சனை வர்றப்ப அவர் வந்து பம்பி பதுங்கி தான் போனார். இப்போ வந்து எந்த கூச்சமுமே இல்லாமல் ஜெயலலிதா வந்து அவர் வந்து மேற்கோள் காட்டி பேசுகிறார். ஜெயலலிதா தீய சக்தின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஜினி வந்து எதிர்த்து நின்றார். கமலஹாசன் எதிர்த்து நின்றதை போல விஜய் எதிர்த்தும் நிற்கவில்லை. இன்றைக்கும் வந்து அவரால் வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியாத ஒருத்தவராக இருக்கார். அவரை நீங்கள் கோழைன்னு சொல்லாமல் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இன்னொன்று வந்து விஜய் வந்து விட்டதுனாலே ஒரு துணிச்சல்னா, ஜெயலலிதாவும் கலைஞரும் இருக்க கலைஞரை கூட ஒழுங்க வந்து ஜெயலலிதா இருந்த பொழுது நீங்கள் அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை வீரன் அப்படின்னு ஒத்துக்கலாம். நீங்கள் என்னன்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாசு இருக்கிறது. ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து ரொம்ப அடிமனசுலேருந்து கத்துறாரு? அதை தீய சக்தி ரொம்ப கத்துறாரு. இந்த அளவுக்கு அவர் திமுகவில் யார்கிட்ட அவர் அந்த முரண்பட்டு நிற்கிறார்? என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அவருக்கும் திமுகவுக்கும்? இல்லைங்க, அவருக்கு எந்த விதமான அடித்தளமுமே இல்லைங்க. அதுதான் பிரச்சனை. அவருக்கு இப்போ ஒன்று வந்து ஒரு அரசியல் என்பது என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு நெருக்கடியிலேருந்து வரணும், அது ஒரு அரசியலாக இருக்கும். அல்லது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சமூகத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருந்து வரணும். இப்போ நீங்கள் விஜய் எடுத்துங்களா, விஜய் வந்து 500 கோடி ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு அதை விட்டு வர்றாரு. 250 கோடியிலேருந்து 500 கோடி 1000 கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. எவ்வளவோ வாங்கி போட்டு கோடிக்கணக்கில் தான் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உச்சபட்ச நடிகர் தான். ஆனால் என்ன கேட்குறேன்னா, இப்போ 500 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய விஜய் 500 கோடி ரூபாய் சம்பளம் இதுக்காக சினிமாலேருந்து வருகிறது. இது வந்து சினிமாவில் வந்து வெற்றிகரமாக இருக்கார், அவருடைய படங்கள் ஓடுகிறது அப்படிங்கிறனால தான் 500 கோடி ரூபாய் சம்பளம் தருவதற்கு தயாரிப்பாளர்கள் தயாராக இருந்தார்கள். அந்த 500 கோடி ரூபாய் தந்த சினிமாவுக்கு விஜய் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? அந்த சினிமாவில் ஏதாவது மாற்றங்களை அவர் உருவாக்கி இருக்கிறாரா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 2010க்கு பிறகு தமிழ் சினிமாவில் நிறைய ஆல்டர்னேட்டிவ் விஷயங்கள் வருகிறது. பொலிட்டிக்கல் எராவாக வருகிறது. ரஞ்சித் போன்றவர்கள், மாரி செல்வராஜ் போன்றவர்கள், வெற்றிமாறன் போன்றவர்கள் வருகிறார்கள். அந்த படங்கள் வந்து வேற ஒரு திசையை வந்து மாற்றுகிறது. அதுக்கு முன்னால் தமிழ் சினிமா போன திசைக்கு எதிர் திசைகள் வந்து பல விஷயங்களை தலையிலாக்கி வருகிறது. அது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களும் ஏதோ ஒரு வகையில் செய்கிறாங்க. ரஜினிகாந்த் வந்து ரஜித்துடைய படத்தில் நடிக்கிறார், காலா நடிக்கிறாரு, கபாலி நடிக்கிறாரு, விக்ரம் வந்து தங்கலான் படத்தில் நடிக்கிறாரு, அஜித் கூட நேர்கொண்ட பார்வைங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படத்தில் வந்து நடிக்க தயாராக இருக்கிறார். அப்படிங்கிற பக்கம் விஜய் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஒரு வரவே கிடையாது. எந்த விதமான பரிசோதனை முயற்சியுமே பண்ணவே இல்லை. இன்னொன்று சரி ஓகே, நீங்கள் சினிமாவில் எந்த பரிசோதனை முயற்சியுமே பண்ணலை, நீங்கள் வெறுமனே என்டர்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை இது உங்களுக்கு வரவே வராதுன்னு கூட வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து சினிமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனை பற்றி இன்னைக்காவது ஒரு பேசி இருக்கிறாரா? தொழிலாளர்கள் பிரச்சனை உச்சத்தில் இருக்கக்கூடிய இப்போ கமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கமல் வந்து பெப்சிக்கும் படைப்பாளிகளுக்கும் இடையில பிரச்சனை வரப்போ அன்னைக்கு வந்து பாரதி ராஜா போன்றவர்கள்லாம் படைப்பாளிகள்னு சொல்லிட்டு தொழிலாளர்களுக்கு எதிராக இருந்த பொழுது தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நின்று பல சோதனைகளை சந்தித்தவர் கமலஹாசன். ஆனால் விஜய் வந்து தொழிலாளர்கள் பிரச்சனை கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பு தொழிலாளர்கள் பிரச்சனை வந்த பண்ணலாம், இது வரைக்கும் எதுக்கு அவர் வாய் திறக்க தயாராகவே இல்லை. அதே மாதிரி தான் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு மீட்டு இயக்கத்தினுடைய குற்றச்சாட்டுகள் வருது. சினிமாவில் வந்து பெண்கள் எப்படி பாலியல் ரீதியாக சொல்லப்படுகிறார்கள், கேரளாவிலும் வருது, தமிழ்நாட்டிலையும் வருகிற பொழுது அது குறித்து எந்த விதமான வாயும் திறக்க தயாராக இல்லை. அப்போ நீங்கள் 500 கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு துறையில் பிரச்சனைகளையும் நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க, வாய் திறக்கவே மாட்டீங்க. அங்கே வந்து உங்களுக்கு 500 கோடி ரூபாய் கொடுத்த சினிமாவுக்குடைய முன்னேற்றத்துக்கோ அது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவோ நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. நீங்கள் திடீர்னு வந்து நீங்கள் எனக்கு வந்து அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், எப்போ உங்களுக்கு கொள்கை தலைவர், பெரியார் எப்போ உங்களுக்கு கொள்கை தலைவர்? 2010 வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் முன்னெடுத்து ஏராளமான சினிமாக்கள் வருகிறது. உங்கள் படத்தில் பெரியாரும் அம்பேத்கர் எங்கே இருந்தாங்க? ஒரே ஒரு படத்தில் ஒரே ஒரு பாட்டு, கபிலன் எழுதுன பாட்டில் பெரியார் வந்துட்டு போவார், அவ்வளோதானே தவிர அம்பேத்கர் எங்கேயுமே வரல, காமராஜர் எங்கேயுமே வரல, வேலுநாச்சியார் வரல. அப்போ நீங்கள் வந்து 51 வயசில் தான் உங்களுக்கு வந்து பெரியார் அம்பேத்கரும் தெரியும். கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நேற்று நைட்டு 12 மணிக்கு தான் உங்களுக்கு கொள்கைனா என்னன்னு தெரியும்னா, அப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு மாசு இருக்கிறது அப்படின்னு நம்ம நம்புறீங்க. அதை மூலதனமாக வைத்துக் கொண்டு அரசியலுக்கு வர வேண்டும், ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், ஒரு செல்வாக்கு மிக்க நபராக மாற வேண்டும் நினைக்கிறீங்க. இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இதில் என்ன மக்களுக்கு மீதான என்ன அக்கறை இருக்கிறது? எதுவுமே கிடையாது தானே.
தனிப்பட்ட முறையில் எதுவும் உதயநிதி மீது அவர் கான்ஃபிடன்ட் இருக்கா? அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் திமுக தீய சக்தின்னு அந்த அளவுக்கு பேசுகிறாரா? அப்படி ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஃபீல்டில் சினி ஃபீல்டில் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் ஆனாங்க, ஷூஸ் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, நான் அப்படி நினைக்கல. அது உதயநிதிக்கும் இன்னும் சொல்லப்போனால் உதயநிதியுடைய முதல் படத்துடைய தயாரிப்பே விஜயனுடைய படம் தான். குருவி படம் எடுத்திருக்காரு. மற்றபடி அவருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரியான முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத இன்னைக்கு இன்னைக்கு இன்னொன்று விஜயை கூட நீங்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. எல்லாருமே திமுக எதிர்ப்பை முன்வைக்கக்கூடிய கட்சிகளாக தான், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும். அப்படிங்கிறப்ப அந்த இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்லாம் தாண்டி இங்கே ஒரு இடம் காலியாக இருக்குது. அதிமுக வாக்குகளை இன்னைக்கு அபகரிக்க முடியும். அதிமுகவில் ஒரு இடம் பலவீனமாக இருக்கிறது. அதை கேப்சர் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு வெற்றிகரமாக அந்த இடத்த நிறுவ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து தனக்கு ஒரு மாசு இருக்கிறது அப்படிங்கிறப்ப அதை சேர்த்து தான் விஜய் வருகிறார் அப்படின்னு தான் தோணுது. தவிர அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உதயநிதியோட அவருக்கு ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா கூட அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஜெயலலிதாவோடவா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்க முடியும்? ஜெயலலிதா விஜயை அவமதிக்காத ஒரு அவமதிப்பை உதயநிதி பண்ணியிருப்பாரு. அப்போ நீங்கள் ஜெயலலிதா எது தானே பேசியிருக்கணும். இல்லை, அப்படி இல்லாமல் இப்படி இருக்கே, அதனால் ஒரு சந்தேகமாக கேட்குறேன். இல்லை, அதுதான் சொன்னேன். அவருக்கு எந்த விதமான துணிச்சலுமே கிடையாது. நீங்கள் அப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் துணிச்சலை அதை எதிர்த்து வெளிப்படையாக பேசுவதற்கும் அவர் என்றைக்குமே அவருக்கு துணிச்சலுக்கான தடயங்களே விஜயனுடைய வரலாற்றிலே கிடையவே கிடையாது. அதனால சொல்கிறேன், ரஜினியோடையோ கமலோடையோ நீங்கள் இன்னும் சொல்ல நீங்கள் அஜித்தை கூட நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் அஜித்தை நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட கலைஞருக்கு முன்னாலேயே அவர் எதிர்த்து பேசுகிறார். இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு பொறுப்பின்மை அப்படிங்கிறது இப்போ அஜித் தன்னுடைய ரசிகர் மன்றங்கள்லாம் கலைத்து விட்டார். அவர் எனக்கு எந்த பட்டங்களையும் கொடுக்காதீங்க அப்படிங்கிறார். அவர் சினிமாங்கிறது என்னுடைய தொழில், பல தொழில்களில் ஒன்று, எனக்கு விருப்பங்கிறது கார் ரேசிங் போகிறார். அப்படி போகிறப்ப கடவுளே அஜித்தே அப்படின்னு கத்துறாங்கிறப்ப அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, நீங்கள் பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. அவர் எந்த அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கல, எதுவுமே ஆரம்பிக்கல. அவருக்கு அப்படியான ஒரு ஐடியா இருக்க மாதிரி நமக்கு தெரில. ஆனால் இவங்க என்னென்னா பல இடங்களில் இடையூறுகளை ஏற்படுத்துறாங்க. இவங்க கூட்டங்களில் பேரிகார்டு உடைக்கிறதுலேருந்து பல விஷயங்களை பண்ணுகிற பொழுது ஒரு என்டிடிவி ரிப்போர்ட்டை அவ்வளோ தூரம் படாப்படுத்தி ஒரு பையன் அனுப்புகிறார். தாவே கட்சின பையனா எந்த சின்ன இப்போ தான் அவர் கம்பத்தோட்டு இறங்குங்கிறார். இவ்வளவு எந்த விதமான அசம்பாவிதத்தையுமே அதை கண்டிக்கவே கண்டிக்காமல் அது உள்ளூரை ரசித்து கொண்டே இருக்கிறார் விஜய் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ எங்கே பொறுப்பின்மைங்கிறது இருக்குது. இப்போ தாவேக்காவே எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பூவே பூச்சரா படத்தில் பத்மினி, வயசான பத்மினி இருப்பாங்க, சின்ன பசங்களாம் காலிங் பெல் அடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. திறந்து பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த தாவேக்கா பசங்களும் அப்படி தான் இருக்காங்க. டிவிக்கேன்னு கத்திட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க. அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய புரட்சி என்னன்னா டிவிக்கேன்னு கத்துறது தான். இப்போ நீங்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முழக்கம் இருக்குல்ல. இப்போ இந்தி திணிப்பு எதிர்ப்புக்கு ஒரு முழக்கம் இருந்தது, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முழக்கம், இன்குலாப் ஜிந்தாபாத்துங்கிற முழக்கம் இருக்குன்னா இவங்களுக்கு டிவிக்கேன்னு கத்துறதா. அவங்களும் காலிங் பெல் அடிச்சுட்டு கத்திட்டு ஓடி போயிடறாங்க. விஜய் காலிங் பெல் அடிச்சுட்டு ஒரு கூட்டத்தில் பஞ்ச டைலாக் பேசி அதுக்கப்புறம் காணா போயிடறாரு. அப்படிங்க இந்த கட்சியினுடைய விஜயனுடைய இயல்பும் விஜயனுடைய கட்சியினுடைய இயல்பும் இப்படி தான் இருக்கிறது அப்படிங்கிற பார்க்கணும். அதனால் தனிப்பட்ட கான்ஃப்ளிக்ட் இருந்தால் கூட அதை வெளிப்படையாக பேசி ஒரு துணிச்சலாக ஒரு அரசியல் செய்வதற்கு இப்போ விஜயகாந்துக்கு இருந்த ஒரு போல்ட்னஸ் இருக்குல்ல, ஜெயலலிதாவை எடுத்து சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு போல்ட்னஸ் இருந்து இல்லையா, அது எதுவுமே இல்லாத ஒருவராகத்தான் விஜய் இருக்கிறார். நல்ல சார், பல்வேறு கேள்விக்கும் வாழ உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. தமிழக அரசியலோட அடுத்த கட்ட நகர்வுகள் என்னங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி.